Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான என்டர்டெய்னிங் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் பத்தின இன்டர்நெட்ல நான் வாசிச்ச 5 ஃபன் ஃபேக்ட். ரொம்ப புதுசாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. அதனாலதான் வந்து இது நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக் யாரை இன்வென்ட் பண்ணா அப்படிங்கிறது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழைய காலத்து இஜிப்சியன்ஸ் தான் வந்து கேக் அப்படிங்கறது முதல்ல உன்னை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ஆனா அதுல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கேக்க வந்து கேக் மாதிரி எல்லாம் அவங்க கண்டுபிடிக்கல. அவங்க கேக்குன்னு சொல்றது என்ன அப்படின்னா ரவுண்டா பிளாட்டா ரேஸ் ஆகாம ஒரு பிரெட் தான் வந்து கேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு சூடான கல்லுல தான் வச்சு ரெடி பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆக அதாவது பல செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா வந்து புது புது இன்கிரீடியன்ஸ் கண்டுபிடிச்சு புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு பேக்கிங்க்கு இல்லப்பா கேக்குங்கிறது வேற பிரெட்ங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக்கும் பிரெட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வேற வேற எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பாக்குறதுக்கு டெக்ஸ்சர் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கேக்குக்கும் பிரெட்டுக்கும். மெயின் டிஃபரன்ஸ் அவங்க என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா கேக்குங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் பிரெட்டை விட. அப்புறம் வந்து கொஞ்சம் ஷேப்ல வந்து டிஃபரன்ஸ். இதுதான் அவங்களோட மெயின் டிஃபரன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செஞ்சுரிஸ் வர பிரெட்ங்கிறது வந்து மோர் ஆஃப் ஸ்டேபிள் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. கேக்ஸ்ங்கிறது வந்து நம்ம டிசர்ட்டா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுட்டாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் கேக் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் செய்யறோம்ல அந்த பிளம் கேக் இருக்குல்ல, எவ்வளவு தூரத்துக்கு ஏஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அதோட டேஸ்டும் பிளேவரும் வந்து ரொம்ப ரிச்சா டீப்பா கிடைக்கும். இது வந்து மோஸ்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் கேக் வந்து ரோமன் குருசேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த போர் செய்யறப்ப வந்து இதை சாப்பிட்டுதான் வந்து ஃபுல்லாவே இருந்துக்குவாங்களாம், ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்துக்குவாங்களாம். அதெல்லாம் பார்த்துதான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரம்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோக் பண்ணி பிரிசர்வ் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ஜாஸ்தியா வருங்கிறதுக்காக. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அந்த காலத்துல வெட்டிங் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட் கேக்க தான் அந்த வெட்டிங் கேக்காவே யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ற சௌரியம் இருக்காதுல்ல, அதுக்காக வந்து இந்த ஃப்ரூட் கேக் தான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணாம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெட்டிங் கேக்கா யூஸ் பண்ணிக்குவாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃப்ரூட் கேக்க அவங்க தலகாணி கடியில வச்சு படுத்தாங்க அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வந்து அவங்க கனவுல வருவாங்க அப்படிங்கறது அவங்க நம்பிக்கை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. மூணாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலா இந்த டியர் கேக்ஸ் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு லேயரா அதாவது ஒவ்வொரு கேக்குக்கு மேல இன்னொரு கேக்குக்கு மேல இன்னொரு கேக் அந்த ஸ்டாக் பண்றாங்கல்ல, சோ அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் முதலா செஞ்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1858ல. அதுவும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவீன் விக்டோரியா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணுக்கு. அவங்க பேரும் விக்டோரியா தான். அவங்க வெட்டிங்க்கு செஞ்ச கேக் வந்து 1 tier தான். ஆனா அதோட வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 pounds, கிட்டத்தட்ட 136 கிலோ. வித் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 அடி. அந்த அளவுக்கு பெரிய கேக் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட வெட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் கேக்கே வந்து ஐசிங் ஒயிட் கலர் ஐசிங்னால ஃபுல்லா மேட் ஆயிருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி செய்யறாங்க. அதனாலதான் அந்த ஐசிங்க்கு பேரு ராயல் ஐசிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் ராயல் ஐசிங்கிற பேர் வந்து அதுக்கு வந்துச்சு. நாலாவது ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் சாக்லேட் கேக். இது எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்டு ஃபேமஸான ஒரு டிசர்ட். பட் மோஸ்டா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. என்ன சொல்ல வர அப்படின்னா இது வந்து ஜெர்மன்ல உருவான கேக் எல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் இதுக்கு ஜெர்மன் கேக் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா 1852ல சாமுவேல் ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் தான் பேக்கர்ஸ் கம்பெனிக்காக டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி டார்க் சாக்லேட் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த சாக்லேட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து இந்த கேக் எல்லாம் இன்வென்ட் பண்ண கிடையாது. இவர் இந்த சாக்லேட்டை கண்டுபிடிச்சது 1852ல. 105 வருஷம் கழிச்சு 1957ல ஒரு ஃபேமஸான ஜர்னல்ல வந்து இது பப்ளிஷ் ஆகுது. அதுக்கு ரீசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜார்ஜ் கிளே அப்படிங்கிற ஒரு ஹோம் மேக்கர் தான். அவங்க தான் வந்து அந்த டார்க் சாக்லேட் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த டார்க் சாக்லேட்டை வச்சு ஒரு கேக்கா வந்து ரெசிபியை டெவலப் பண்ணது. அப்படிதான் வந்து இந்த ஜெர்மன்ஸ் சாக்லேட் கேக் அப்படிங்கிறது இன்வென்ட் ஆச்சு. இப்போ வந்து அது எல்லாருமே ஒரு பேச்சு வாக்குல வந்து அது ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. நானும் வந்து இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெர்மன் சாக்லேட் கேக் அப்படிங்கிறது ஜெர்மனில உருவானது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு. ஃபிஃப்த் அதாவது கடைசியான ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்த்டே அப்படின்னா
கேண்டில்ஸ் வச்சு அதை ப்ளோ பண்ற பழக்கம் இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த ப்ளோ பண்றப்போ வந்து மனசுல வந்து ஏதாவது வேண்டிட்டு அதாவது ஒரு விஷ் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ளோ பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பழைய காலத்துல இருந்து கண்டினியூ பண்றதுதான். ஆக்சுவலா பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேக் மேல கேண்டில் வச்சுட்டு அதை ஒவ்வொன்னா ப்ளோ பண்ணுவாங்களாம். ரீசன் என்ன அப்படின்னா அந்த ப்ளோ பண்றப்போ அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த புகை வந்து ஹெவன்கே டைரக்டா அவங்க பிரேயர்ஸ் அந்த விஷஸ் எல்லாம் வந்து ஹெவன்கே வந்து டைரக்டா கொண்டு போய் சேர்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அவங்க நிலாவை வந்து கடவுளா அந்த டைம்ல வேண்டிட்டு இருந்திருக்காங்க. சோ எப்பவுமே அவங்க கேக் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து நிலாக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்களாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில்ஸ் எல்லாம் கேக் மேல வைக்கிறது வந்து மூன்லைட்டோட ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா அவங்க நினைச்சுக்குவாங்க. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே வந்து ஆக்சுவலா ஒவ்வொன்னா வாசிக்கிறப்போ என்னன்னே தெரியல உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு. கண்டிப்பா வந்து உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ணேன். இப்போ நான் சொன்னாலே இந்த 5 ஃபன் ஃபேக்ட்ஸ் அது வந்து உங்களோட ஃபேவரட் எது, கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எது அப்படிங்கறது வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.